இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. இந்த புடவை கலர் உங்களோட கலருக்கு நல்ல மேட்ச் ஆகுது. உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குமா? ஏய், அம்மா சந்தோஷப்படணும்னு போய் தானே சொல்ற? இல்லம்மா, ப்ராமிஸா சொல்றேன். ஆமாமா, நீங்க இப்படியே எங்க கூட வெளியில வந்தீங்கன்னா உங்களை எங்களுக்கு அக்காவான்னு கேட்பாங்க. நான் மட்டும் என்ன, உங்களுக்கு நான் அக்கா மாதிரி தான் இருக்கேன்னு சொல்றேன். ஆமாமா, 100% கரெக்ட் தான். அக்கா, உன் கழுத்துல இருந்த நெக்லஸ் எங்க? நெக்லஸா? இதோ. எங்க எங்க போச்சு? என்னக்கா எங்க போச்சா? ரொம்ப சாதாரணமா சொல்ற. காஸ்ட்லி நெக்லஸ் காது. நான் ரூம்ல தான் இருந்தேன். ஒருவேளை ரூம்ல விழுந்திருக்குமோ என்னவோ. என்னக்கா இப்படி சொல்ற? சரி வா போய் பார்க்கலாம். சரி வா போலாம். என்னது, நகை எங்கேயுமே காணோம். எங்க போயிருக்கோம்? என்னக்கா நீ நகை விஷயத்துல இவ்வளவு அலட்சியமா இருக்க? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? ஏய், நான் எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கிறவதான். இன்னைக்கு எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல. மேடம் ஜூஸ் கொடுத்துரு. என்னங்க மேடம்? அக்கா, இந்த நகையை யார் எடுத்திருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தெரியுது. யாரு? கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்க வந்தால ஒரு பொண்ணு, ஈவன் குரூப்ல வந்தவ. அவதான் உன் நெக்லஸ திருடி இருக்கணும். என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவதானே கடைசியா அந்த ரூம்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடுக்க வந்தா. அவதான் திருடி இருக்கணும். வேற யாரும் எடுத்திருக்க சான்ஸே இல்ல. இல்ல உறுதியா தெரியாமலாம் பழி போடக்கூடாது. இல்லக்கா, அவதான் எடுத்திருக்கணும். நீ வா சந்திரா, நீ வாக்கா. ஏய் ஏய் பொண்ணே, இங்க வா. சந்திரா, கொஞ்சம் பேசாம இருக்கா? சொல்லுங்க மேடம். எங்கடி அக்காவோட நெக்லஸ்? என்ன மேடம் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒழுங்கு மரியாதையா நெக்லஸ கொடுத்துரு, இல்லன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். மேடம், நீங்க பேசுற எதுவுமே எனக்கு புரியல. நான் எந்த நெக்லஸையும் பார்க்கல மேடம். என்ன போய் எடுத்தேன்னு சொல்றீங்க? ஏய், ரொம்ப நடிக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூமுக்கு நீதானே ஜூஸ் குடுக்க வந்த? ஆமா மேடம், வந்தேன். அப்ப நீதான் நகையை எடுத்திருக்கணும். ஏன்னா கடைசியா ரூமுக்கு வந்தது நீதான். இல்ல மேடம், நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க மட்டும் தான் வந்தேன். வேற எதையுமே பார்க்கல, எடுக்கல மேடம். ஏய், நெக்லஸ திருடி வச்சுட்டு அப்பாவி மாதிரி நடிக்கிறியா? மேடம், இல்ல மேடம், நான் எடுக்கல. ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். இல்ல, நீதான் திருடி இருக்கணும். சித்தி, அது எப்படி அவங்க தான் எடுத்தாங்கன்னு உறுதியா சொல்றீங்க? அம்மா ரூமுக்கு வந்ததால இவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட முடியுமா? எந்த எவிடன்ஸும் இல்லாம பழி போடுறது சரியில்லை சித்தி. இல்ல ரேவதி, இவதான் எடுத்திருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க வேலைக்கு வரதே மண்டபத்துல ஏதாவது ஆட்டை போறதுக்கு தான். ஐயோ, சத்தியமா நகையை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது மேடம். நான் எடுக்கல மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன நம்புங்க. சரி விடு சந்திரா. அந்த பொண்ணுதான் இவ்வளவு தூரம் சொல்றாள். அப்புறமா ரூம்ல நல்லா தேடி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் நடத்துற நேரத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம், விடு. அப்படியெல்லாம் விட முடியாதுக்கா. இவதான் நகையை எடுத்திருக்கணும். இவளை முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் எல்லா உண்மையும் வெளியில வரும். ரொம்ப கிராண்டா பண்றீங்க போல. ரொம்ப நல்லா இருக்கு. டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க போகுது. சட்டு புட்டுன்னு இத போட்டு ரெடி ஆயிரலாம் வாங்க. மாப்பிள்ள, எனக்கு தான் கோட்டு சூட்டு போட தெரியாதுன்னு சொன்னேன்ல. திரும்ப திரும்ப கோட்டை போட்டு சூட்டை போடுனா நான் என்ன பண்றது?
சத்திய சோதனை. உங்களுக்கு சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா நானும் பெருசா கோர்ஸ் சூட் போட்டு பழக்கம் இல்லையே. வாட் டு டூ ஒண்ணு பண்ணலாம். என்ன பண்ணலாம்? நான் வழக்கம் போல வேட்டி சட்டையே போட்டுக்கிறேன். என்ன மாமா, உங்க பொண்ணுங்க எவ்வளவு ஆசையா வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க வேணான்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படாதா? நீங்க போட்டுக்கிட்டா தானே அவங்க சந்தோஷப்படுவாங்க. மாப்ள ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே உங்க மாமாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆமா சகல, நீங்க அப்ப சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? நேரம் மாமா கூட்டிட்டு போயிட்டு இந்த கோட் சூட் போட்டு ரெடி பண்ணி கூட்டிட்டு வரீங்க. சரிங்க அத்தை. மாமா வாங்க போலாம். இந்தாங்க மாமா, பிடிங்க. சீக்கிரம் ரெடி மாப்ள, வாங்க. எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்கேயே ஒரு ரூம் இருக்கா, அங்க கூட்டிட்டு போங்க. இல்ல, அது மேல ஒரு ரூம் இருக்கு. அது மாமாக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொன்னாரு. சரி, சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. சரிங்க அத்தை. வாங்க மாமா. இவன் எதுக்கு மேல கூட்டிட்டு போறான்? கீழே ரூம் இருக்கிறப்ப மேல எதுக்கு போனோம்? அதுக்குள்ள ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? இல்ல, இவனை விடக்கூடாது. இவனை டீப்பா வாட்ச் பண்ணணும். மாமா, நீங்க ரெடி ஆயிட்டு இங்கேயே வெயிட் பண்ணுங்க. யார் வந்து தட்டினாலும் கதவு திறக்காதீங்க. அப்படியே எதனா பிரச்சனை வர மாதிரி இருந்தா எதனா பேசி சமாளிச்சிருங்க. நான் கலச பூஜைக்கு போயிட்டு வந்துடுறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ள, நான் சமாளிச்சுக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மாமா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சகல சகல, எப்பா சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வந்துருப்பா. வண்டியை பின்னாடி கார் பார்க்கிங்ல விட்டுட்டு வந்திருக்கேன். யாராவது பார்த்துட்டு போறாங்க, பத்திரம். சரிங்க, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அந்த சிவனாண்டியும் சின்னத்தையும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க. மாமா ரூம் கிட்ட யாரையும் நெருங்க விடாம பாத்துக்கோங்க. முக்கியமா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வாட்ச் பண்ணிட்டே இருங்க. எதுனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா, நீ கொலைப்படாத. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எவ்வளவு சீக்கிரம் அங்க போய் பூஜையை முடிச்சுட்டு இங்க வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துரு. அப்பதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. சரிங்க, நான் போயிட்டு வரேன். நீங்க பார்த்து கவனமா இருங்க. சரிப்பா, சீக்கிரம் போயிட்டு வா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நம்ம போய் அவங்கள வாட்ச் பண்ணுவோம். உங்க பேரன் வந்துருவாருன்னு சொன்னீங்க. ஆனா இன்னும் காணோம். பூஜைக்கு வேற நேரம் ஆயிட்டே இருக்கேம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கங்கய்யா, வந்துருவான். வந்துகிட்டே இருக்கிறான் அவன்.